ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெல்லை AachiSamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி துவையல். கொத்தமல்லி துவையல் ரசம் சாதம், தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொத்தமல்லி நல்லா ஜீரணமாகும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நீங்கள் இதை மாதிரி பண்ணி பாருங்கள். துவையல் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கொத்தமல்லி துவையல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம மல்லி துவையல் அரைக்க போகிறோம். மல்லி துவையல் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரசம் சாதம், மோர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், தொட்டு சாப்பிட. இப்போ மல்லி நான் 2 கட்டு எடுத்து நல்லா கழுகி ஆஞ்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வெள்ளை உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் உடச்ச உளுந்தம்பருப்பு 2-3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு காயப்பொடி, கொஞ்சம் வரமிளகா, கொஞ்சம் புளி. இது நம்ம வதக்கிட்டு எப்படி அரைச்சி தாளித்து வைப்போம்னு பார்ப்போம். தாளித்து நீங்கள் நல்லா வதக்கி வச்சுட்டிங்கன்னா இது 2-3 நாளைக்கு இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்டாலும் 1 வாரம் வச்சு சாப்பிட்லாம். இது நல்லாவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுங்கிறத வாங்க பார்ப்போம். ஸ்டவ் பற்ற வச்சு கடையை வச்சுட்டோம். இப்போ இந்த உளுத்தம்பருப்பை நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் நல்லா செவந்ததும் இதை தட்டிடலாம். ஆனால் வாசமாக இருக்கும். செவக்க வாசம் வர வரைக்கும் வறுத்தாச்சு. இதை தட்டிடலாம். எண்ணெய் விட்டு இந்த வரமிளகாயும் வறுத்துக்கணும். இந்த துவையல் அரைச்சி நீங்கள் எங்கேயும் வெளியூர் அங்கங்கே போனால் கூட இட்லி தோசைக்கெலாம் வச்சுக்கலாம், சப்பாத்திக்கெலாம் இதை தொட்டுக்கலாம். வரமிளகாய் வறுத்துட்டு இதையும் நம்ம அதில் தட்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு மல்லி இலையை வதக்கிடுவோம். இந்த பாருங்க நல்லா சுருங்கி வந்துட்டு போதும். இதில் இந்த புளியும் போட்டு வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் காயப்பொடியும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டு தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். போட்டு வதக்கியாச்சு. இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆறுறது மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சிட்டோம். ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி தாளித்து வச்சிட்டோன்னு வைங்களேன். நல்லா வதக்கி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து இதையும் போட்டு விரட்டி எடுத்துட்டோம்னா நல்லா 2-3 நாளில் வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசை சாதத்துக்கு சப்பாத்திக்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துரும். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சிட்டோம். நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிடுவோம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் காயப்பொடி, 2 வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு இதை போட்டு கிண்டிடுவோம். அரைச்ச விழுதை போட்டு நல்ல சூடு வரவும் இப்படியே நம்ம இறக்கிடலாம். இறக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். போதும், இவ்வளோ வருது. அதை வதக்கியாச்சு. நம்ம இறக்கி வச்சுருவோம். இதை நம்ம பவுலில் எடுத்து வச்சிட்டோன்னு வைங்களேன். கிளாஸ் பவுலில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். அதை நிறைய நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்பப்போ மோர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை கொத்தமல்லி உடம்புக்கு நல்லது. கொத்தமல்லி துவையல் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.